உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். நாளை திருச்சியில் நடைபெறும் மதச்சார்பின்மை காப்பு மக்கள் எழுச்சி பேரணி குறித்து திருப்பூர் தெற்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கலந்தாய்வு கூட்டம் உடுமலைப்பேட்டை அருகே உள்ள மடத்துக்குளம் பகுதியில் உள்ள தனியார் அரங்கத்தில் தெற்கு மாவட்ட செயலாளர் சதீஷ்குமார் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் திருச்சியில் நடைபெறவுள்ள பேரணியில் மாநகர மாவட்டத்திலிருந்து 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொள்வது எனவும் பேரணி குறித்து பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்கள் வழங்குவது எனவும் இந்த பேரணியில் திரளான இஸ்லாமியர்களை கலந்து கொள்ள செய்வது எனவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் திருப்பூர் மாவட்ட மேலிட பொறுப்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள முன்னாள் ஈரோடு திருப்பூர் மண்டல செயலாளர் வளவன் வாசுதேவன், நீலகிரி கோவை மண்டல துணை செயலாளர் பிரபு, திருப்பூர் ஈரோடு மண்டல துணை செயலாளர் ஜல்லிப்பட்டி முருகன் ஆகியோர் மத்திய அரசுக்கு எதிராக நடைபெறவுள்ள பேரணி குறித்து நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் துப்புரவு தொழிலாளர் மேம்பாட்டு மைய மாநில துணை செயலாளர் விடுதலைமணி, கிறிஸ்துவ சமூக நீதி பேரவை மாநில துணை செயலாளர் கிப்டன் டேவிட் பால், மடத்துக்குளம் தொகுதி செயலாளர் பொன் ஈஸ்வரன், மடத்துக்குளம் பேரூர் செயலாளர் சேகர், மடத்துக்குளம் பேரூர் பொருளாளர் பீளவேந்தன், குடிமங்கலம் ஒன்றிய செயலாளர் முத்துசாமி, உடுமலை நகர செயலாளர் ரவிக்குமார், உடுமலை நகர பொறுப்பாளர் பொன் சக்திவேல், இஸ்லாமிய ஜனநாயக பேரவை தெற்கு மாவட்ட அமைப்பாளர் உடுமலை இப்ராஹிம் அலி, கிறிஸ்தவ சமூக நீதி பேரவை பாஸ்டர் ஐஷக் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் பேரூராட்சிக்குட்பட்ட மணவெளி பகுதியைச் சேர்ந்த பிரவீன்குமார் என்பவர் கடந்த 2 தினங்களுக்கு முன் 7 நபர்கள் அடங்கிய குழுவினரால் கொலை செய்யப்பட்டார். இவரது உடல் நேற்று மருத்துவமனையில் உடற்கூறாய்வு நடைபெற்று நேற்று மாலை உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. இந்த சம்பவத்தை கேள்விப்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கடலூர் மாநகராட்சி துணை மேயரும் வழக்கறிஞருமான தாமரை செல்வன் சம்பவ இடத்திற்கு சென்று உடலுக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தி வீரவணக்கம் செலுத்தினார். அப்போது கடலூர் தெற்கு மாவட்ட செயலாளர் மணவாளன், தொகுதி செயலாளர் சக்திவேல், ராவணன், நகர செயலாளர் திருநாவுக்கரசு, பன்னீர்செல்வம், செந்தில்குமார், மே சீனிவாசன், வானமாதேவி ராஜா, மோவூர்மதி, தரணிதரன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே மாங்குடி, வளையப்பேட்டை, சுவாமிமலை, அம்மாப்பேட்டை, திருவெழுஞ்சுழி, மணப்படையூர் உள்ளிட்ட பல்வேறு கிராம பகுதிகளுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வடக்கு மாவட்டம் சார்பில் மாவட்ட செயலாளர் முல்லைவளவன் தலைமையில் கடை மற்றும் வீடு வீடாக சென்று நாளை நடைபெற இருக்கும் மதச்சார்பின்மை காப்பும் பேரணி குறித்து துண்டு பிரசுரம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளர் சசிகுமார், மாநவரணி மாவட்ட அமைப்பாளர் சின்ன ஜெயபிரகாஷ், பாபநாசம் ஒன்றிய செயலாளர் பெருமா முருகேசன், ஒன்றிய துணை செயலாளர் சுரேஷ்குமார், மாவட்ட துணை அமைப்பாளர் விஜயகுமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மதசார்பின்மை பேரணி எழுச்சி தமிழர் தலைமையில் நடைபெறுகிறது. இந்த பேரணியில் தஞ்சாவூர் வடக்கு மாவட்டம் பகுதியிலிருந்து ஏறத்தாழ 300க்கும் மேற்பட்ட வாகனங்களில் புறப்படுகிறோம். ஏறத்தாழ 4000 பேர் மேல் அங்கே செல்க இருக்கிறார்கள். ஆகவே ஒவ்வொருவரும் சிறப்பான முறையில் அங்கே திருச்சியில் கலந்து கொள்வதற்கான வேலை திட்டங்களை செய்து வருகிறோம். அதன் ஒட்டியாக இன்றைய தினம் கிராமமாக மக்களை சந்தித்து துண்டறிக்கை கொடுத்து நாளை மாலை 3 மணி அளவில் திருச்சியில் கலந்து கொள்ள கேட்டுக்கொள்கிறோம். தஞ்சாவூர் வடக்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள்.
நாளை திருச்சியில் நடைபெறும் மதச்சார்பின்மை காப்போம் மக்கள் எழுச்சி பேரணி குறித்து தஞ்சை வடக்கு மாவட்டம் சார்பில் அவசர மாவட்ட செயற்குழு கூட்டம் மாவட்ட செயலாளர் முல்லைவிளவன் தலைமையில் நடைபெற்றது. இந்த அவசர மாவட்ட செயற்குழு கூட்டத்தில் அகமதாபாத்தில் லண்டனுக்கு பறந்து கொண்டிருந்த விமானம் விபத்துக்குள்ளாகி உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. மகளிர் உரிமைத் தொகை வழங்கும் திட்டத்தில் விடுபட்டவர்களுக்கு விரைவில் உரிமைத் தொகை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். கும்பகோணத்தில் புதிய பேருந்து நிலையம் அமைப்பதற்கு இடத்தை விரைவில் தேர்வு செய்து போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த வேண்டும். நாளை திருச்சியில் நடைபெறும் பேரணியில் வடக்கு மாவட்டம் சார்பில் 300க்கும் மேற்பட்ட வாகனங்களில் சுமார் 4000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொள்வது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதில் மேலிட பொறுப்பாளர்கள் ஆற்றல் அரசு, இளந்தென்றல், கவிஞர் வெண்ணிலவன், அமுதா இனியன், அண்ணல் அம்பேத்கர் அரசு போக்குவரத்து கழக பொதுச் செயலாளர் அண்ணாதுரை, தொண்டரணி மாவட்ட செயலாளர் செல்வம், ஒன்றிய செயலாளர்கள் சசிகுமார், தென்னவன், காசி தமிழ், கலக்கல் கண்ணன், பாக்கியராஜ், இளங்கோவன், பருதி வளவன், முருகப்பன் மற்றும் நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வேலூர் மாவட்டம் 1ஆம் பகுதி செயலாளர் ராஜ்குமார் மற்றும் கட்சி பொறுப்பாளர்கள் நாளை திருச்சியில் நடைபெற இருக்கும் மதச்சார்பின்மை காப்போம் மாபெரும் மக்கள் எழுச்சி பேரணி குறித்து காட்பாடி உழவர் சந்தை மற்றும் நவிரதம்பட் பல்வேறு பகுதிகளில் பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரம் வழங்கினர். திருவாரூர் தெற்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் திருத்துறைப்பூண்டியில் நாளை திருச்சியில் நடைபெறவுள்ள மதச்சார்பின்மை காப்பும் எழுச்சி பேரணியை விளக்கும் பிரச்சார வாகனத்தை முன்னாள் மாவட்ட செயலாளரும் மேலிட பொறுப்பாளருமான வழக்கறிஞர் செல்வம் ஏற்பாட்டில் தெற்கு மாவட்ட செயலாளர் வெற்றி துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் ஒன்றிய அமைப்பாளர்கள் வீரகுமார், பாலமுருகன், நகர அமைப்பாளர் நேரு மற்றும் நிர்வாகிகள் விக்னேஷ் மற்றும் ஏராளமான விடுதலை சிறுத்தைகள் கலந்து கொண்டனர். ஜூன் 14 திருச்சியில் மகத்தான தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களின் தலைமையில் வக்ஃப் திருத்த சட்ட மசோதாவை எதிர்த்து அதை நீக்கிட கோரி மாபெரும் மதசார்பின்மை காப்போம் எழுச்சி பேரணி நடைபெறுகிறது. தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களின் தலைமையில் நடைபெறும் இப்பேரணிக்கு திருவாரூர் தெற்கு மாவட்டத்திலிருந்து திரளாக கலந்து கொள்ள ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அந்த வகையில் மக்களுக்கெல்லாம் விழிப்புணர்வையும் விவரத்தையும் சொல்வதற்காக திருவாரூர் தெற்கு மாவட்டத்திலிருந்து தற்போது விளம்பர பிரச்சார வாகன வண்டி புறப்படுகிறது. அதை திருத்துறைப்பூண்டியிலிருந்து முன்னாள் மாவட்ட செயலாளர் மதிப்பிற்குரிய கீதா செல்வன் அவர்கள் ஏற்பாட்டின் பேரில் பொதுமக்கள் அனைவருக்கும் துண்டு பிரசுரம் வழங்கி பிரச்சார வாகன பேரணி துவங்கப்படுகிறது. நாளை திருச்சியில் நடைபெறவுள்ள மதச்சார்பின்மை காப்போம் பேரணிக்கான துண்டறிக்கை பரப்புரை காஞ்சிபுரம் மாநகர பொருளாளர் வினோத்குமார் தலைமையிலும் மாநகர மாவட்ட செயலாளர் மதியாதவன் முன்னிலையிலும் நடைபெற்றது. காஞ்சிபுரம் ஒலி முகமதுபேட்டை மசூதி மற்றும் சங்கரமடம் அருகில் உள்ள மசூதி ஆகியவற்றில் தொழுகை முடித்து வெளியே வந்த இஸ்லாமிய பெருங்குடி மக்களிடம் துண்டறிக்கைகள் வழங்கி பேரணி நோக்கங்கள் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. இந்நிகழ்வில் கட்சி நகர செயலாளர் பாலாஜி, இஸ்லாமிய ஜனநாயக பேரவை இர்ஷாத், முகமது ரஃபீக், தமிம் அன்சாரி, ஷேக் மஸ்தான் உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்றனர். வக்ஃப் வாரிய திருத்தச் சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி மதச்சார்பின்மை காப்போம் மாபெரும் மக்கள் எழுச்சி பேரணி நாளை திருச்சியில் நடைபெறவுள்ளதையொட்டி இஸ்லாமிய பெருமக்களுக்கு அழைப்புதல் வழங்கும் நிகழ்வு புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடியில் நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கரம்பக்குடி பெரிய பள்ளிவாசலில் தொழுகை முடித்து திரும்பிய இஸ்லாமிய பெருமக்களுக்கு மதச்சார்பின்மை காப்போம் மாபெரும் மக்கள் எழுச்சி பேரணியில் கலந்து கொள்ள அழைப்புதல் வழங்கினர். இந்நிகழ்வில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட துணை செயலாளர் சந்திரபாண்டியன், கரம்பக்குடி ஒன்றிய செயலாளர் செல்வரத்னம், வெள்ளை சக்திவேல், இஸ்லாமிய ஜனநாயக பேரவையின் மாவட்ட அமைப்பாளர் துரை என்ற அப்துல் கனி, ஒன்றிய துணை செயலாளர் பிரபாகரன், அயூப் கான், மைதீன், முருகேசன், குணநிதி, டிவிஎஸ் ராமலிங்கம், ரெங்கசாமி, சக்திவேல் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர். நகரத்தில் இன்று மத சார்பின்மை காப்போம் பேரணியினுடைய அழைப்புதலை பெரிய பள்ளிவாசலில் கரம்பக்குடி புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய இஸ்லாமிய ஜனநாயக பேரவையினுடைய மாவட்ட அமைப்பாளர் துரை என்ற அப்துல் கனியினுடைய தலைமையில் இன்றைக்கு பேரணிக்கு அழைப்புதலை கொடுத்திருக்கின்றோம். அனைத்து தோழர்களும் பங்கு பெறுவோம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். ஆகவே நாளை மத சார்பின்மை பேரணிக்கு பெரும் திரளாக பங்கெடுக்க வேண்டுமென இந்த
அழைப்பின் மூலம் வேண்டுகோள் விடுக்கின்றோம். மதசார்பின்மை காப்போம் திருச்சி மாநாட்டிற்கு இஸ்லாமிய பெருமக்கள் இன்னைக்கு அழைப்புதல் வச்சிருக்கீங்க. எவ்வளவு பேர் இந்த இதில் கலந்துக்கிறதுக்கான உத்தேசமா இருக்கு? கரம்பக்குடியில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்கள் அனைவரும் இந்த நிகழ்வில் பங்கெடுத்துக் கொள்கின்றோம் என்ற உறுதிமொழியை தந்திருக்கின்றார்கள். பெரும்பான்மை திருச்சியில் பேரணி நடத்த உள்ளார்கள். நாளைக்கு இன்று கரம்பக்குடி பெரிய பள்ளிவாசலில் அழைப்புதல்களை கொடுத்து ஜமாத் தலைவர்கள் உலமார்கள் எல்லாருக்கும் அழைப்புதல் கொடுத்துருக்கோம். எல்லாரும் வருகை தருகின்ற உத்தரவாதமும் கொடுத்திருக்கிறார்கள். அனைவரும் கலந்து கொள்வார் என்பது மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களுக்கு ஆதரவு தரும் விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் எழுச்சி தமிழர் கரத்தை வலுப்படுத்துவோம் என்று நாங்கள் ஒரு உறுதிமொழியும் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இந்திய அரசியலை மதச்சார்பின்மைக்கு எதிரானது அல்லது மதச்சார்பின்மைக்கு ஆதரவான என்ற இரு துருவ உரையாடல்களாக மாற்ற வேண்டும் என்கிற அடிப்படையில் நாளை திருச்சியில் மதச்சார்பின்மை காப்போம் பேரணி நடத்தவுள்ளதாக விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொழில் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். இந்த சட்ட மசோதாவை அறிமுகப்படுத்துகிற போதே மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் காங்கிரஸ் உள்ளிட்ட அனைத்து எதிர்க்கட்சிகளுமே எதிர்ப்பு தெரிவித்ததன் அடிப்படையில் நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்பப்பெற்றது. ஜெகதாம்பிகா பால் என்கிற ஒரு மூத்த தலைவர், பாஜக உறுப்பினர், 2 அவைகளை சார்ந்த எல்லா கட்சிகளையும் சார்ந்த முக்கிய கட்சிகளையும் சார்ந்த உறுப்பினர்கள் அடங்கிய குழு, நாடாளுமன்ற கூட்டுக்குழு. எதிர்கட்சிகள் அங்கேயும் கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்தார்கள். ஆனால் அதை ஒரு பொருட்டாக அவர்கள் எடுத்துக் கொள்ளவில்லை. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே பல பக்கங்கள் அடங்கிய விரிவான கடிதம் ஒன்றை அந்த நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு சமர்ப்பித்தோம். மீண்டும் நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் விவாதங்களுக்கு பிறகு ஆய்வுகளுக்கு பிறகு மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் அறிமுகப்படுத்தப்பட்டது. எதிர்க்கட்சிகள் அனைத்தும் கடுமையான எதிர்ப்பை தெரிவித்தோம். வாக்கெடுப்புக்கு விடப்பட்டது. வாக்கெடுப்பில் 282 பேர் என்று கருதுகிறேன். மிக கணிசமான எண்ணிக்கை, கிட்டத்தட்ட 300 பேர் எதிர்த்து வாக்களித்தோம். இவ்வளவு எதிர்ப்புகளையும் தாண்டி இந்த சட்டத்தை இந்த அரசு நிறைவேற்றி இருக்கிறது. கொஞ்சம் கூட எத்திக்ஸ், பொலிட்டிக்கல் எத்திக்ஸ் என்று சொல்லுவோமே, அப்படிப்பட்ட அரசியல் நாணயமே இல்லாமல், மாரல் பியர் என்று சொல்லுவோமே, அப்படிப்பட்ட ஒரு அச்சம் இல்லாமல், இஸ்லாமியர்களின் தனி சொத்து நிர்வாகத்தில் இந்த அரசு தலையிடும், சட்டம் நிறைவேற்றும், உங்களால் என்ன செய்ய முடியும் என்கிற வகையிலே இந்த சட்டத்தை அவர்கள் அடாவடியாக கொண்டு வந்து நிறைவேற்றி இருக்கிறார்கள். இது தொடர் கதையாக நீடிக்கிறது. பாஜக ஆட்சி பொறுப்பேற்ற நாளிலிருந்து இந்த 11 ஆண்டுகளாக அவர்கள் இஸ்லாமியர்களை குறிவைத்து தமது கையில் இருக்கும் ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி சட்டத்தின் பெயரால், நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் பெயரால் இத்தகைய தாக்குதல்களை நடத்தி வருகிறார்கள். குடியுரிமை திருத்த சட்டம் அது இஸ்லாமியர்களுக்கு எதிரான தாக்குதல். அரசமைப்பு சட்டத்தின் உறுப்பு எண் 370 நீக்கம் இஸ்லாமிய சமூகத்திற்கு எதிரான ஒரு தாக்குதல். அது ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கு எதிரானது என்பதை விட இஸ்லாமியர்களை குறிவைத்து செய்த ஒரு தாக்குதல்.
முத்தலாக் திருத்த சட்டம் இஸ்லாமியர்களுக்கான தனி சட்ட உரிமைகளில் தலையீடு வெளிப்படையான ஒரு தாக்குதல். இன்றைக்கு வக்ஃப் திருத்த சட்டம் வேறு எந்த மதத்தின் தனி சொத்து நிர்வாகத்திலும் தலையிடாத இந்திய ஒன்றிய பாஜக பாசிச அரசு இஸ்லாமியர்களின் நலன்களுக்கான வக்ஃப் சொத்து நிர்வாகத்தில் அடாவடியாக தலையிடுகிறது. சட்ட விரோதமாக சட்டத்தின்படி செயல்படுகிறது. சட்டத்தை பயன்படுத்தி செயல்படுகிறது. நாடாளுமன்ற ஜனநாயகத்தை பயன்படுத்தி செயல்படுகிறது. அது சட்ட விரோதமானது. சட்டத்தின் பெயரால் சட்ட விரோதம், ஜனநாயகத்தின் பெயரால் ஜனநாயக விரோதம். மேலோட்டமாக பார்த்தால் இவை அனைத்தும் முஸ்லிம்களுக்கு எதிரானது. முஸ்லிம்களை ஒடுக்குகிற நடவடிக்கை, அச்சுறுத்துகிற நடவடிக்கை என தோன்றும். அது உண்மைதான். ஆனால் உள்ளீடாக பார்த்தால் இது அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரான தாக்குதல். இதைத்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வெளிச்சத்திற்கு கொண்டு வர முயற்சிக்கிறது. இந்த கோணத்திலே இதை அணுக வேண்டும். அனைத்து எதிர்க்கட்சிகளும் இதனை உயர்த்தி பிடிக்க வேண்டும். இந்திய அரசியலை மதச்சார்பின்மைக்கு ஆதரவான, மதச்சார்பின்மைக்கு எதிரான என்கிற வகையிலே இருதுருவ உரையாடல்களாக மாற்ற வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் இந்த சட்ட மசோதாவை மக்களவையிலே அறிமுகப்படுத்திய போது எதிர்த்த விசிக விடுதலை சிறுத்தைகள் கட்சி, நாடாளுமன்ற கூட்டுக்குழுவிலே எதிர்ப்பு தெரிவித்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி, தமிழகத்தில் மட்டுமல்ல அண்டை மாநிலங்களிலும் கூட இதனை எதிர்த்து ஆர்ப்பாட்டங்களை நடத்திய விடுதலை சிறுத்தைகள் கட்சி, அது போதாது என்று நாளை திருச்சிராப்பள்ளியிலே, தமிழகத்தின் மையப்பகுதியாக இருக்கிற திருச்சிராப்பள்ளியிலே லட்சக்கணக்கான சிறுத்தைகளை திரட்டி மதச்சார்பின்மை காப்போம் என்று உரத்து முழங்க இருக்கிறோம். ஆக இந்த அரசியலை இப்படி கூர்மைப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. இது சிறுபான்மை சமூகத்திற்கு எதிரான வெறுப்பு அரசியலின் விளைச்சல் தான் என்பதிலே யாருக்கு மாற்று கருத்து இல்லை என்றாலும் கூட பாஜக உள்ளிட்ட RSS தலைமையிலான சங்க பரிவாரங்களின் இறுதி இலக்கு என்பது அரசமைப்பு சட்டத்தை தாக்கி தகர்ப்பதுதான். ஏனென்றால் அரசமைப்பு சட்டத்தின் உயிர் மூச்சு கோட்பாடாக இருப்பது மதச்சார்பின்மை. அரசமைப்பு சட்டத்திலே பல கோட்பாடுகள், முதன்மையான கோட்பாடுகள் உள்ளன. பல இசங்கள் உள்ளன. புளூரலிசம், தன்மைத்துவம், அது அரசமைப்பு சட்டத்தின் மிக முக்கியமான கோட்பாடு. பெடரலிசம், அது ஒரு இசம். கூட்டாட்சி தத்துவத்தை ஏற்கிற ஒன்றிய அரசு, அதன் அடிப்படையில் இயங்க வேண்டிய ஒன்றிய அரசு. அரசமைப்பு சட்டத்தின் கோட்பாடுகளுள் பெடரலிசம், புளூரலிசம் என்பதை போல செக்யூலரிசம் என்பது முக்கியமானது. அவர்களுக்கு புளூரலிசம், பெடரலிசம் என்பதை விட கண்ணை உறுத்துவது செக்யூலரிசம் என்பதுதான். செக்யூலரிசம் என்பது மதங்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடாது என்பது மட்டுமல்ல, மதம் சார்ந்து இயங்குதல் கூடாது என்பது மட்டுமல்ல, எந்த ஒரு மதத்திற்கு எதிராகவும் இயங்கக்கூடாது என்பதுதான் செக்யூலரிசம். மதம் சார்ந்து இயங்கக்கூடாது என்பது எவ்வளவு முக்கியமோ
அப்படி எந்த ஒரு மதத்தையும் எதிராக நிறுத்தக்கூடாது, எந்த ஒரு மதத்திற்கு எதிரான வெறுப்பையும் விதைக்க கூடாது என்பதுதான் செக்யூலரிசம். ஆனால் சிஏஏ சட்டம் என்ன சொல்லுகிறது? அண்டை நாடுகளில் இருந்து எந்த மதத்தை சார்ந்தவர்கள் உள்ளே வந்தாலும் அவர்களுக்கெல்லாம் குடியுரிமை தருவோம், முஸ்லிம்களுக்கு தரமாட்டோம். முஸ்லிம்களுக்கு எதிராக, முஸ்லிம் மதத்திற்கு எதிராக நாடாளுமன்ற ஜனநாயகத்தை பயன்படுத்தி ஒரு சட்டத்தை அவர்களால் நிறைவேற்ற முடிகிறது. அப்படி என்றால் அரசமைப்பு சட்டம் சொல்லுகிற செக்யூலரிசத்திற்கு அது எதிரானது. இன்றைக்கும் நாம் அந்த கோரிக்கையை கைவிட்டுவிடக் கூடாது. குடியுரிமை திருத்த சட்டத்தை திரும்ப பெறு, திரும்ப திரும்ப சொல்ல வேண்டும். அதே போல வக்ஃப் திருத்த சட்டம், இந்தியாவில் எந்த மதத்தின் தனிச்சொத்து நிர்வாகத்திலும் தலையிடாத அரசு வக்ஃப் தனிச்சொத்து நிர்வாகத்தில், இறை சொத்து நிர்வாகத்தில் ஏன் தலையீடு செய்கிறது? இஸ்லாமியர் அல்லாதவர்களை உறுப்பினர்களாக நியமிப்போம் என்று சட்டம் இயற்றுவது எவ்வளவு மோசமான ஒரு எதேச்சதிகார போக்கு, அடாவடித்தனமான போக்கு, ஆக்கிரமிப்பு போக்கு, ஆதிக்க போக்கு, ஆணவ போக்கு, தான் தோன்றித்தனமான போக்கு. அதிகாரம் கையிலே இருக்கிறது என்பதற்காக, இஸ்லாமியர்கள் சிறுபான்மையினர் என்பதற்காக எதையும் செய்ய முடியும் என்கிற அந்த ஆணவத்தின் உச்சம் இந்த வக்ஃப் சொத்து நிர்வாகத்திலே தலையீடு செய்வதும், இஸ்லாமியர் அல்லாதவர்களை அதிலே உறுப்பினர்களாக நியமிப்போம் என்று சட்டம் நிறைவேற்றுவதும். ஆகவே இது அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரான தாக்குதல். இதனை நாம் எப்படி வேடிக்கை பார்க்க முடியும், அனுமதிக்க முடியும்? தோழர்களே, தமிழ்நாட்டில் ஜெயலலிதா அம்மையார் மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வந்த போது அது இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் எதிரான சட்டம் என்று எல்லோரும் எண்ணிக்கொண்டிருந்த வேளையில் அது தலித்துகளுக்கு எதிரானது என்று அடையாளப்படுத்திய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. தலித்துகளுக்கான சுதந்திரத்தை, தலித்துகளுக்கான மதம் மாறும் உரிமைகளை தடுக்கிற சட்டம் இது மதமாற்றம் செய்கிற முஸ்லிம்களுக்கு எதிரானது, மதமாற்றம் செய்கிற கிறிஸ்தவர்களுக்கு எதிரானது என்று எல்லோரும் பேசிக் கொண்டிருந்த போது நாங்கள் அதிலே தலையிட்டு கடுமையான எதிர்ப்பை தெரிவித்தோம். எங்களுக்கு இந்த மதத்திலே இருக்கிற கொடூரமான வன்கொடுமைகளை எதிர்கொள்வதற்கு வேறு வழி இல்லை. இதை விட்டு வெளியேறுவதற்கான சுதந்திரம் தேவை, மதம் மாறுவதற்கான உரிமை தேவை. இந்த சட்டம் தலித்துகளுக்கு எதிரானது என்று உரத்து குரல் கொடுத்தோம். அதன் அடிப்படையில் தான் தமிழ் பெயர் சூட்டுகிற நடவடிக்கை, அதன் அடிப்படையில் தான் இந்துத்துவ பண்பாட்டு திணிப்பு எதிர்ப்பு மாநாடு மிக கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தோம். அப்படித்தான் குடியுரிமை திருத்த சட்டம் வந்தபோது எல்லோரும் அது முஸ்லிம்களுக்கு எதிரானது என்று விமர்சித்துக் கொண்டிருந்த வேளையில் அது அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என்று அடையாளப்படுத்தினோம். இன்றைக்கும் வக்ஃப் திருத்த சட்டம் முஸ்லிம்களுக்கு எதிரானதுதான். ஆனால் அதைவிட கடுமையாக அரசமைப்பு சட்டத்தை குறிவைத்து தாக்குதல் நடத்துகிறார்கள் என்பதுதான் நாம் உணர வேண்டிய உண்மை. எனவே இதை இன்னும் இஸ்லாமியர் அல்லாத ஜனநாயக சக்திகளின் பரப்பிலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இஸ்லாமியர் அல்லாத இயக்கங்களை இந்த களத்திலே ஒருங்கிணைக்க வேண்டும். இஸ்லாமியர் அல்லாத அரசியல் கட்சிகள் இதை இன்னும் விரிவாக பேச வேண்டும், அவர்களை அம்பலப்படுத்த வேண்டும், வெகு மக்களிடையே கொண்டு போய் சேர்க்க வேண்டும். 1.25 ஆண்டு தொடர்ந்து போராடி விவசாயிகள் நிறைவேற்றப்பட்ட சட்டத்தை திரும்ப பெற வைத்தார்கள். ஆணவம் பிடித்த இந்திய ஒன்றிய பாசிச பாஜக அரசை பணிய வைத்தார்கள்.
ஜனநாயக சக்திகள் ஒருங்கிணைந்தால் அவர்களை பணிய வைக்க முடியும். ஆணவத்தை வீழ்த்த முடியும். அந்த நம்பிக்கையோடு நாம் இந்த களத்தில் கைகோர்த்து நிற்போம் என்பதை சொல்லி, இந்திய அரசியலை மதச்சார்பின்மைக்கு எதிரான சக்திகள் பாஜக தலைமையிலும் மதச்சார்பின்மைக்கு ஆதரவான சக்திகள் இந்தியா கூட்டணி என்கிற களத்திலும் நிற்கிறோம் என்பதை இன்னும் கூர்மைப்படுத்துவோம். தமிழகத்தை பொறுத்தவரையில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தான் மதச்சார்பின்மை என்கிற தத்துவத்தை, செக்யூலரிசம் என்கிற தத்துவத்தை பாதுகாக்க போராடுகிறது என்பதை மக்களிடையே கொண்டு போய் சேர்ப்போம். இதையெல்லாம் திசை திருப்பக்கூடிய வகையிலே இன்றைக்கு தமிழகத்தில் பிஜேபி காய்களை நகர்த்துகிறது. அதற்கு அதிமுக துணை போகிறது. வெறும் தேர்தல் ஆதாயம் கருதி சில கட்சிகள் கணக்கு போடுகின்றன. அவர்கள் அனைவரையும் ஒரு சேர மக்களிடத்தில் அம்பலப்படுத்துவோம், வீழ்த்துவோம் என்பதை சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,